முதல்ல சின்ன பிரஸ், அப்புறம் பெரிய தோட்டம், அதுக்கப்புறம் பணம் வாங்க போறது நீங்க, செய்ய போறது நீங்க. இருந்தாலும் பணம் உங்களுக்கு தான் வந்தது. அதனால தொழிலையும் ஒன்று தான் ஆரம்பிப்பேன். ஏன் அப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? என் உழைப்புல கிடைக்காத எதுக்கும் நான் எப்பவுமே உரிமை கொண்டாட மாட்டேன். மற்றபடி நமக்குள்ள எந்த பிரிவினையும் எப்பவும் வராது. நானும் இருக்கிறேன். என் பேர் மட்டும்தான் கோபால, கட்ட பிரம்மச்சாரி. நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு ஒரு பொம்பளை தெரிஞ்சு குளிக்கிறது இல்லையே. கோபாலா, சில பேருக்கு எந்த நேரத்துல கூப்பிடுறதும் ஒரு விவஸ்தையே கிடையாது. ஆனா இதைத்தான் ஒழுங்கா ரசிக்க முடியல. சினிமாவில் அடம் சொல்லி படம் போய் பார்க்கலாம்னா நேற்று ஒரு படம் போயிருக்கு. அதையாவது இருக்கிற ஆடு மாடுகள்லாம் ட்ரெஸ் போட்டே இல்லைன்னு கட்டாயி. கோபாலா, அவருக்கு என்ன சோகம் இருக்கு இந்த உலகத்துல? சுபமா கூப்பிடுறீங்க, என்ன விஷயம்? கோபாலா, உன்னை வேண்டாம வேற யாரத்தான் வேண்டுமே. சாமி கும்பிடுறாரு. எப்பா ஒரிஜினல் கோபாலா உன்னை கூப்பிடுறாரு. உன்னையே ஒழுங்கா ரசிக்க விட மாட்டாங்களே இந்த வீட்டுல. இந்த படம் தீபாவளி எப்படி அந்த அகல் சொல்லி படத்தை பார்த்துருது. பார்க்கல, பட்டாசு வெடிக்குதோ இல்லையோ என் தலை வெடிச்சிருக்கும். என்னங்க இங்க வாங்களே, எங்க அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்துருக்கு. ஏற்கனவே இவரை பார்த்திருக்கேன். இவர் ஹோட்டல் செலவரா இருந்தாரு. எனக்கு அட்வைஸ் கூட பண்ணாரு. அட்வைஸ் பண்ணாரா? ஆமா, அது மட்டும் இல்ல, இது உங்க அக்கா புருஷன் அப்ப எனக்கு தெரியாது, இப்பதான் எனக்கு புரியுது. அவனுக்கு வந்த வாழ்வை பார்த்தீங்களா? ஏன் பொறாமையா இருக்க? என்னை விட கௌரவமா வசதியா வேறு யாரும் இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா என் சகோதரி எனக்கு சரிசமமா வந்ததை மட்டும் என்னால பொறுத்துக்க முடியும். அக்கா வசதியா இருந்தா பெருமைப்படுற தங்கச்சியை பத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் இப்படி இருக்கிற? எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து அவளை ஒதுக்கி வச்சதை பார்த்து எனக்கும் அதே பழக்கம் ஆயிடுச்சு. அதனாலதான் அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கிறது இல்லை. உங்க அக்கா உனக்கு விரோதி மாதிரி இல்ல? இப்ப கூட என்னால அப்படித்தான் நினைக்க முடியும். கேர்ஃபுல்லா வளர்க்க வேண்டிய ஒண்ணு கேர்லெஸ்ஸா வளர்த்துட்டாங்க. அதான் இப்படி. அவளை என்ன செய்ய பாருங்க. ஹலோ, யார் பேசுறது? லதான் பேசுறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு என் குரலை கேட்க விட காட்சியமா இருக்கும். நான் தான் மோகன் பேசுறேன். இப்ப வனிதா எப்படி இருக்கு? இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் பண்ணி வனிதா படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு. என்னங்க வனிதா சாகர் நிலைமையில இருக்காங்க. இப்ப நான் என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணுமே சொன்னீங்க. யாரு போட்டிருக்காங்க? உன் தங்கை குணம் மாதிரி இந்த லெட்டரை எழுதிப்பான்னு நான் நினைக்கிறேன். ஒரு சமயம் நாட்டில் பரிசு விழுந்தது பேப்பர்ல பார்த்துக்கணும். நானும் ஆமா கூட ஓட்டுக்குள்ள இருந்து தலையை நீட்டாத வரைக்கும் கண்ணுன்னு தான் நினைப்போம். சரி, உனக்கு அவ்வளவு பெரிய மறந்த போய் பார்த்துக்கலாம். ஒரு கணவரோட சம்சாரம் புது பணக்காரான பிறகு எப்படி இருக்கான்னு பார்த்தேன். பணத்திலே எப்படி இருக்குன்னு காட்டிட்டு போட வேண்டியா? ஏன் சுருக்குன்னு கோவம் வருது? வந்த பார்த்த பௌத்த கட்டிட்டேன். தப்பலாமே போயிட்டு வரேன். நெல்லு இதெல்லாம் எடுத்துட்டு போ. எனக்கு தேவையானது வாங்கி தரேன். என் புருஷன் இருக்காரு. உன் புருஷன் மாதிரி பொண்டாட்டி கடுத்த பிரைஸ்ல உட்காந்து சாப்பிடுறாங்க. என்ன சொல்றேன்? பொண்டாட்டிக்கு 10 லட்சம் பேர் பிச்சை போட்ட பணத்துல உட்காந்து சாப்பிடுற கையேலாக என்ன சொன்ன? நான் தூக்கி வச்சிருக்கேன். எவ்வளவோ வரம் பண்ணுவ. அப்ப கூட நான் உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை. இப்போ என் கணவரை கேவலமா பேசுறதை கேட்டு அந்த ஆபத்துக்கு முன்ன அடிச்சிட்டேம்மா, அடிச்சிட்டேன்.
என்னால மறக்க முடியல. அதனால நீ மனசை போட்டு அழைக்க கூடாது. அதான் கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லையா? சரி சரி, காலையில பேசிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்துள்ள தமிழ்நாடு அரசு பரிசு திட்டத்தால பல பேர் பரிசு வாங்கி வீண் செலவு செய்திடலாம். ஆனா நீங்க அப்படி இல்லாம பல தொழிற்சாலைகளை ஆரம்பிச்சு பல குடும்பங்களை வாழ வைக்கிறீங்க. ரொம்ப புகழ்ந்துட்டீங்க நீங்க. பல ஏழைங்க கொடுத்த பணம் தான் இந்த பரிசு பணம். அதனால்தான் இந்த பணத்தை வச்சு பல குடும்பங்களை வாழ வழி பண்ண. ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கல் விழாவில் நீங்க கலந்துகிட்டு சிறப்பிக்கணும்னு அழைக்கலாம். கட்டாயமா வர்றேன். வணக்கம், வாங்க. ரொம்ப அழகா இருக்க. ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல? நீ கசங்கிய மரம், அணில் கடிச்சு துப்பிய போறோம். ஆனாலும் எனக்காக நீ ரொம்ப உதவி பண்ணிருக்க. இப்படி இன்னும் சொல்லிட்டு நான் வர்ணிக்கணுமா? இல்ல, எச்சில்பட்ட எதையுமே அது எவ்வளவு உயர்ந்ததா இருந்தாலும் நான் விரும்புறதா இல்லை. இந்த பகுதி பார்த்தா லதா கூட ஒருத்தரோட எச்சில்பட்ட விட்டானே. அவளை நான் அறிய விரும்பல. என்ன அவமானப்படுத்தினதுக்கு பழிவிட்டுக்க விரும்புற அவளா. உன்னை வச்சு நான் பகவாட போறேன். சத்துக்கையா சொல்ல போறேன். இல்ல நான் லதாங்கிற மீன் நான் போட்டு வச்சு பூண்டியது தத்துருவாள. இந்த உனக்கு சேர வேண்டிய பணம் நீ போலாம். இந்த லெட்டர் கிடைச்சி அவங்க பணம் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்ம கௌரவம் பாதிக்காம இருக்கும். இப்ப மட்டும் ரொம்ப கௌரவம் வாழுதாக்கும். காலையில ஏந்ததுமே கலந்தாங்க முதல் தானே வைக்க வேண்டியிருக்கு. கோவப்பட்ட பிரயோஜனம் இல்ல. உங்க ஆடம்பரம் தான் இதுக்குன்னா காரணம். ஆமாண்டி, நீங்க உங்க அப்பா வீட்டுல இருந்து அள்ளிக்கிட்டு வந்ததை நான் செலவு பண்ணல. எங்க அப்பா சம்பாதிச்சதான் நான் செலவு பண்ணேன். இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ என்ன புரிஞ்சுக்கல. அதனாலதான் உனக்கு இந்த குழப்பம், வைராக்கியம், சந்தேகம் எல்லாம் வந்துருக்கு. ரெண்டு கேஸ்ல ஜெயிச்சு வந்த பணம் பத்தாம கடன் வாங்கியும் இந்த கேஸுக்காக நான் செலவழிச்சேன். இது எனக்கு சாதகமா தீர்ப்பாயிருச்சு. அதை நம்பி இந்த வீட்டு மேல 3 மாச தவணையில நான் கடன் வாங்கியிருக்கேன். இந்த தவணையும் முடிய போகுது. கடைசியில் இந்த வீடாவது மிஞ்சணுமே இல்லத்தா. பெத்தவங்க முகத்துல விழிக்கிறது வீணோட வந்துட்டேன். வீடு தேடி வந்த கூட பிறந்தவனையும் எந்த அளவுக்கு திட்டணுமோ அந்த அளவுக்கு திட்டி அனுப்பிட்டேன். நீ போக முடியாது இல்ல? ஓகே, நீ போக முடியாத இடத்துக்கு நானாவது முயற்சி. உபதேசப்படி எந்த மனுஷன் நடக்கிறான்? லட்சுமி, அடிக்கடி செக் புத்தகத்துல உங்ககிட்ட கையெழுத்து வாங்குறது சங்கடமா இருக்கு. மொத்தமா போட்டு வச்சிரு. என்ன அப்படி பாக்குற? இல்ல, உங்க ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணால இப்படி ஆகாது. நானா? For more updates, like, comment, subscribe to our channel.